Hi friends, welcome to Craft Tamil channel. இந்த வீடியோல ரொம்ப நாள் கழிச்சு இந்த brush pen யூஸ் பண்ண போறோம். இது வாங்கிட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு பட் யூஸ் பண்ணதில்ல. நிறைய பேர் வந்து இந்த brush pen யூஸ் பண்ணி ஏதாச்சும் கிராஃப்ட் பண்ணுங்க அப்படி இல்லனா ஆர்ட் மாதிரி டிராயிங் மாதிரி ஏதாச்சும் பண்ணி காமிங்கன்னு சொல்லிருந்தீங்க. Actually இந்த brush pen வச்சு calligraphy பண்ணலாம். calligraphyனா நல்ல டிசைனிங்கா வந்து ஹேண்ட் ரைட்டிங் வந்து மாடலா எழுதுறது. அதே மாதிரி அதோட கலரிங்லாம் கொடுக்கிறது. அந்த மாதிரி calligraphy பத்தி எனக்கு அவ்வளவா தெரியல. நான் அவ்வளவு தெரிஞ்சிக்கல. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் இந்த ஐடியால ஷேர் பண்றேன். ரொம்ப பேசிக்கா ரொம்ப சிம்பிளா தான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால வந்து அவ்வளோ நல்லா வரலனாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் போக நல்லா கற்றுக்கிட்டு இதை பற்றி உங்களுக்கு வந்து சொல்லி காமிக்கிறேன். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் A4 ஷீட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கவர் எடுத்திருக்கேன். இந்த கவர் வந்து ஏதாச்சும் திங்ஸ் வாங்கினீங்கன்னா கிடைக்கும். அந்த கவர் தான். அந்த கவரில் என்ன பண்ணுறேன்னா நம்மளுக்கு பிடிச்ச கலர்ஸ் பென் எடுத்துக்கோங்க. அந்த பென் எடுத்துகிட்டு மேலே அப்படியே இப்படி சும்மா கிறுக்குங்க. அவ்வளோதான். இதில் பெரிய ட்ராயிங் பண்ணுற வேலைலாம் எதுவுமே இல்லை. மேலே வந்து உங்களுக்கு எவ்வளோ இடத்துல வேணுமோ அவ்வளோ இடத்துல இந்த மாதிரி கிறுக்கி விட்டுக்கோங்க. இப்படி நான் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு 5 கலர்ஸில் வந்து இந்த மாதிரி மேலே அப்படியே கிறுக்கிக்கிறேன். ஓகேவா? நம்ம வந்து அந்த கவரில் பண்ணும்போது அவ்வளோ தெரியாது பார்க்குறதுக்கு. அந்த கவரில் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த A4 ஷீட்டுக்கு மேலே இதை வச்சு அப்ளை பண்ணிடுவோம். அப்போ தான் வந்து அந்த கலர் ஃபுல்லாக தெரியும். அது வந்து இன்னுமே நல்லா பெர்ஃபெக்டாக தெரியறதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி தண்ணியில் வந்து ப்ரஷ்ஷை டிப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், கையில் வந்து அந்த ப்ரஷ்ஷில் இருக்கிற தண்ணியை வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்படி பண்ணும்போது அந்த நம்ம பண்ணியிருக்கோம்ல ப்ரஷ் பென்னோட கலரிங், அந்த கலரிங்கில் வந்து அந்த தண்ணி படும். இது வந்து நம்ம இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் தண்ணி வச்சுட்டு பண்ணலாம். பட் இப்போதைக்கு என்கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இல்லாதனால நான் இந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி அப்படி பண்ணியிருக்கேன். ஓகேவா? கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா தான் அப்ளை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து வச்சு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு எனக்கு தெரியாது. இப்போ தான் நான் வந்து இதை ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இப்போ அந்த A4 ஷீட்டை மேலே எடுத்து அந்த கவருக்கு மேலே இப்படி வச்சுருக்கேன். வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. இப்போ பேக் சைடில் திருப்பி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. இப்போ இதை நம்ம அப்படியே கவர் எடுத்துட்டாலும் இதே மாதிரி தான் கிடைக்கும். இன்னும் கொஞ்சமும் நல்லா அப்ளை பண்ணியிருக்கணுமோ அப்படின்னு தோணுச்சு லாஸ்ட்டாக தான் எனக்கு. ஒரு சைட்லலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கலர் வந்து ஊற்றிருச்சு. அந்த லெஃப்ட் சைடு பாருங்கள் அப்படியே வந்து வலிஞ்சு போன மாதிரி ஊற்றிருக்கு பாருங்கள். பட் ஓகே, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறனால அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நான். ஓகே, இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இது வந்து குட்டீஸ் ஈஸியாக பண்ணலாம். பெரிய ட்ராயிங் ஒன்றும் இதில் கிடையாது. அதுக்கப்புறம் நான் இதில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர்னு அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறேன். நீங்கள் வந்து ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி ஆனிவர்சரி, அதே மாதிரி ஹாப்பி நியூ இயர், இது மாதிரி எது வேணால் எழுதிக்கலாம். விஷ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர் எழுதுகிறேன். அதே மாதிரி குட் வைப்ஸு இப்படி வீட்டில் போட்டிருப்போம்ல இந்த பாசிட்டிவான லெட்டர்ஸ் அதெல்லாம் கூட எழுதி வச்சுக்கலாம். நான் சிம்பிளாக ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர் அப்படின்னு சொல்லிட்டு தான் எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போ எழுதியாச்சு. எழுதிட்டதுக்கப்புறம் எனக்கு இந்த சைடில் இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கு இல்லையா, அந்த ஷேப் வந்து எனக்கு பிடிக்கல. அதனால நான் என்ன பண்ணுறேன், சைடில் இப்படி கர்வாக வரைஞ்சிட்டு அதை வந்து இப்படி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி நான் கட் பண்ணுறேன். அப்படி ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணும்போது ஒரே மாதிரி இருக்கும். 4 சைடும் ஒரே மாதிரி இருக்கும். அதனால தான் இப்போ கட் பண்ணிட்டதுக்கப்புறம் அது ஒரு டிசைனிங்காக இருக்கும். அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. அதுவும் இல்லாமல் சைடில் அந்த பெயிண்ட் கொஞ்சம் அப்ளை ஆனதுனால அது தெரியாமல் இருக்கிறதுக்கு அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காகவும் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட் ஐடியா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப சிம்பிளுங்க பண்ணுறது. இது எனக்கு என்னன்னு தெரியல, இந்த பெண்ணை வச்சு எனக்கு அந்த லெட்டர்ஸ் ஒழுங்காகவே வரல. ஒரு அளவு தான் வந்திருக்கு. இன்னும் சூப்பராக வந்து லெட்டர்ஸ் அழகழகாக எழுதலாம். பட் நான் ஒரு அளவு தான் வந்து எழுதியிருக்கேன். உங்களுக்கு நல்ல ஹேண்ட் ரைட்டிங் வரும் அப்படின்னா நீங்கள் சூப்பராக வந்து லெட்டர்ஸ் எழுதிக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ செகண்ட் ஐடியா பார்க்கலாம். செகண்ட் ஐடியாவுக்கு வந்து அதே தான் A4 ஷீட் ஒன்று எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து கவர் வேணாம். கவர் இல்லாமல் சும்மா நார்மலாக நம்ம அப்படியே அப்ளை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷீட் மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே சும்மா ஒரு 4 கலர் எடுத்திருக்கேன். எல்லோ கலர் ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணுறேன். இப்படி சைடாக வந்து சாய்வெல்லாம் அப்படி மேலே கிறுக்கி விடுறேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு ஆரஞ்சு கலர் கலரிங் வந்து நம்மளோட இஷ்டம் தான். நம்மளுக்கு பிடிச்ச கலர்ஸை வந்து நம்ம மேலே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு எந்தெந்த கலர் காம்பினேஷன் ஒன்றா ஜாயின் பண்ணால் நல்லாயிருக்குன்னு தோணுதோ அந்த கலர்ஸ்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க வச்சு. ஓகேவா? ஓகே, அதுக்கு கீழே வந்து க்ரீனுக்கு கீழே திரும்பவும் வேறு கலர் யூஸ் பண்ண வேணாம், ரொம்ப ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் வந்து திரும்பவும் அந்த ஆரஞ்சு கலரையும் எல்லோ கலரையும் கொடுத்துருக்கேன். நீங்கள் ரெயின்போ கலர் மாதிரி பண்ணலாம். ரெயின்போ கலர் மாதிரி பண்ணிங்கன்னா கூட பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்கும். ஓகே, நான் இப்போ வந்து கீழே கலர் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து நான் ஹாப்பி பர்த்டேன்னு எழுத போகிறேன். எல்லாமே வந்து கீழே கலர்ஸில் பண்ணிவிட்டு மேலே வந்து அந்த லெட்டர்ஸை மட்டும் பிளாக்கில் பண்ணும்போது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், லுக்காக தெரியும். அந்த லெட்டர்ஸ் வந்து லுக்காக தெரியும். அதே மாதிரி கீழே பண்ணியிருக்க அந்த கலர்ஸுமே பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக தெரியும். இது ரெண்டுமே சேரும் போது இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஓகேவா? இப்போ இதுலேயுமே பார்த்திங்கன்னா ஏதோ எனக்கு என்னன்னு தெரியல, இந்த பிளாக் கலர் ஸ்கெட்சு அந்த ப்ரஷ் பெனில் வந்து லெட்டர்ஸ் அவ்வளோ வரவே மாட்டேது, எழுதவே முடியல. ஓரளவு தான் என்னால் எழுத முடியுது. இதுலேயுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். இன்னுமே நீங்கள் வந்து லெட்டர்ஸை வந்து நல்ல மாடர்னாக டிசைனாக கூட எழுதி விடலாம். ஓகே, இப்போ அவ்வளோதான் எழுதியாச்சு. இதை வந்து நீங்கள் யாருக்காச்சும் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கணும்னா ஒரு கார்ட்போர்ட் ஷீட்டை வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒட்டிக்கோங்க. இன்னும் டெக்கரேட்டிவாக இருக்கணும்னு நீங்கள் இந்த மாதிரி ஸ்டார் பீசஸ், அதாவது ஸ்டிக்கர்ஸ் இருக்கும் இல்லையா, ஸ்டிக்கர்ஸில் வந்து ஸ்டார் பீசஸ் அப்படி இல்லைனா ஃப்ளவர்ஸு இந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்டிக்கர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து அங்கங்கே இப்படி ஒட்டி விட்டுருங்க. ஓகே, அப்படி ஒட்டி
விடும்போது இன்னும் கொஞ்சம் டெக்கரேட்டிவாக இருக்கும். இது வந்து சின்ன பசங்க ஈஸியாக வந்து செஞ்சு ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா தான். ஓகேவா? டக்குன்னு ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து கார்டு ப்ரெசென்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம். இது வந்து இந்த பெனில் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் இந்த பென் இல்லாதவங்க ஸ்கெட்சில் கூட ட்ரை பண்ணலாம். ஸ்கெட்சில் பண்ணலாம், அப்படி இல்லைனா பெயிண்டில் கூட பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு பிளாக் கலர் ஸ்கெட்ச் வச்சு லெட்டர்ஸ் எழுதிக்கலாம். ஓகே, இப்போ வந்து தேர்ட் மெத்தட்குள்ளே போகலாம். அடுத்த மெத்தட் பண்ணுறதுக்கு நான் A4 சைஸ் பேப்பர் எடுத்துகிட்டு அது வந்து அந்த சைஸ் வேணான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஏன்னா அதே சைஸில் தான் பண்ணிகிட்ருக்கோம், அதனால இது கொஞ்சம் சின்னதாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கவர் எடுத்திருக்கேன். இந்த கவர் வந்து ஸ்டார்டிங்கில் எடுத்தோம்ல அந்த கவர் தான். அந்த கவர் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே வந்து கலரிங் அப்ளை பண்ணுறேன். நம்மளுக்கு பிடிச்ச எந்த கலர் வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் இதில் வந்து ஒரு 4 கலர்ஸ் கிட்ட அப்ளை பண்ணுவேன்னு நினைக்கிறேன். சும்மா ஒரு 4 கலர்ஸ் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன் கீழே. இது எப்படி பண்ணுறேன்னா ஃபுல்லாக பண்ணுறேன். அந்த கலரை வந்து நல்லா நிறைய இடத்துக்கு அப்ளை ஆகிற மாதிரி பண்ணுறேன். மேலே நல்லா அப்ளை பண்ணேன். ஏன்னா வந்து கொஞ்சமாக பண்ணும்போது தெரியவே மாட்டேங்குது, அங்கங்கே பட்டும் படாமல் இருந்துச்சு. அதனால் இதில் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மேலே பண்ணேன். அப்போ கூட அந்த கவரில் பண்ணும்போது தின்னாக தான் இருக்குது, தெரியவே இல்லை பார்க்குறதுக்கு ஒழுங்காகவே. அதனால் அதுக்கு மேலே தண்ணியை வந்து நல்லா நான் வந்து டிப் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகேவா? நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் வந்து ஸ்ப்ரே பாட்டில் வச்சுருக்கீங்கன்னா அதில் வந்து தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ணிவிடுங்க. ஒருவேளை நான் இந்த ப்ரஷ்ஷில் பண்ணுறனால அந்த தண்ணி ஒழுங்காக அப்ளை ஆகாமல் நல்லா வராமல் இருக்கா அப்படிங்கிறது தெரியல. பட் வந்து கொஞ்சம் தண்ணி நிறைய பண்ணால் நல்லா வரும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து கொஞ்சம் தண்ணி முடிஞ்சளவு நிறையவே பண்ணிட்டேன். அதுக்கப்புறமும் என்ன பண்ணேன்னா நல்லா வந்து அது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன ஷீட்ஸை வச்சு அது மேலே இப்படி தேய்ச்சி விட்டேன். அதுக்கப்புறம் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. இப்போ நம்ம அது மேலே வச்சு பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ நான் அந்த ஷீட் அப்படியே எடுத்துகிட்டு அதுக்கு மேலே வச்சு அப்படியே அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிவிட்டு பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிட்டா நிறைய இடத்துக்கு வந்து ஒரு மாதிரி அப்ளை ஆகிடுது. அதே மாதிரி பார்க்குறதுக்கும் எப்படி இருக்குன்னா அந்த பேப்பர் ரொம்ப தின்னாகிடுது. இப்போ பாருங்கள், இது இப்படி தான் வந்துச்சு. தண்ணி கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணோன்னா அங்கங்கே பட்டும் படாத மாதிரி இருக்குது. அதுக்கு தான் வந்து எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. உங்களுக்கு யாருன்னா வந்து இந்த ப்ரஷ் பென் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியும் அப்படின்னா எனக்கு கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த ஷேப் வந்து எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. ஏன்னா நான் வந்து நான் அந்த மேலே பண்ணியிருக்கல ப்ரஷ் பெனில் அது வந்து அங்கங்கே ஒரு மாதிரி தின்னாக இருந்துச்சு. அதனால் சைட்லலாம் இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன். 4 சைட்லேயும் கட் பண்ணிட்டதுக்கப்புறம் இப்போ இதுக்கு மேலேயும் நம்ம வந்து ஒரு சின்ன டிசைன் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் எழுத ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு ப்ளூ கலர் பென் எடுத்திருக்கேன். ப்ளூ கலர் ப்ரஷ் பென் எடுத்துகிட்டு இப்படி லைன்ஸ் மட்டும் போடுறேன். ஓகேவா? பெரிய லைன் ஒன்று போட்டு அது பக்கத்தில் சின்ன லைன் ஒன்று போட்டிருக்கேன். இந்த மாதிரி அந்த மேலே மட்டும் இப்படி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இதில் வந்து ஹலோ அப்படின்னு எழுதுகிறேன். ஓகே, சின்ன லெட்டர்ஸ் நம்மளுக்கு பிடிச்ச எந்த லெட்டர்ஸ் வேணால் எழுதிக்கலாம். ஹலோ, வெல்கம் அந்த மாதிரி. ஓகேவா? லவ் ஃபார் எவர், அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார் எவர் அந்த மாதிரி எழுதிக்கலாம். நான் சிம்பிளாக வந்து ஹெல்லோன்னு மட்டும் எழுதுகிறேன். இதுவுமே பார்த்திங்கன்னா பிளாக் ப்ரஷ் பென் யூஸ் பண்ணி எழுதியிருக்கேன். பக்கத்தில் வந்து குட்டியாக ஸ்மைலி இமேஜ் வந்து போட்டிருக்கேன். ஓகே, சிரிச்சிட்டு இருக்க மாதிரி. அவ்வளோதாங்க. எனக்கு வந்து இந்த லாஸ்ட்டாக பண்ணது ரொம்ப வந்து தண்ணி அப்ளை பண்ணிட்ட மாதிரி இருந்துச்சு. அதனால் அந்த ஷீட் என்னாச்சுன்னா அந்த A4 சைஸ் ஷீட் இருக்குல்ல, அந்த ஷீட் வந்து கொஞ்சம் தின்னான மாதிரி இருந்துச்சு. வேறு ஒன்றும் இல்லை. கலரிங்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் சிம்பிளாக ஒரு ஐடியா தான். ஓகேவா? இப்போ 3 இதையும் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருக்குது. ஹாப்பி பர்த்டே வந்து கொஞ்சம் ரொம்ப கலர்ஃபுல்லாக தெரிஞ்சிச்சு. இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர் வந்து கொஞ்சம் அங்கங்கே வந்து கலரிங் வந்து பட்டும் படாத மாதிரி இருந்துச்சு. லாஸ்ட்டாக அந்த ஹலோன்னு பண்ணியிருக்கோம்ல அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி அந்த பேப்பர் தின்னான மாதிரி இருந்துச்சு. பட் மற்றபடி ஃபஸ்ட்டு 2 பண்ணியிருக்கோம்ல அது 2மே எனக்கு வந்து பிடிச்சி தான் இருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். ஒரு குட்டி வந்து இதை வாங்கிட்டு நீங்கள் எதுவுமே இன்னும் பண்ணல, அதனால் ஏதாச்சும் பண்ணி காமிங்கக்கான்னு சொன்னீங்க. அதனால தான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.